உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்ராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவன் இன்னைக்கு முன்னாடி செல்வாருங்க. எல்லாமே அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். என்னால் எதுவும் செய்ய முடியலங்க, எதுவுமே என் கையில் ஒன்றுமே இல்லை, இப்போ நான் செய்யணும்னு நினச்சா கூட என்னால் செய்ய முடியல, பெரிய பிரச்சனை ஓடுது, பெரிய வியாதி ஓடுது, நிம்மதி இல்லை அப்படின்றீங்களே, நான் எதற்கும் ரெடியாக இல்லை. ஆனால் தேவன் ரெடியாக இருக்கார், உங்களுக்காக அவர் செய்து கொடுப்பாருங்க. நம்ம எதற்கும் ரெடியாக இல்லைன்னா, ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் எல்லாமே செய்து கொடுத்துருவார். இவ்வளோ ஆசைப்படுறேங்க, இதை செய்துடணும், அப்படி செய்து முடிச்சிடணும், ஆனால் அதை என்னால் செய்ய முடியல. இப்படி நடந்துட்டால் நல்லா இருக்கும், அப்படி நடந்துட்டால் நல்லா இருக்கும், அப்படிலாம் பகல் கனவுலாம் வருது. ஆனால் அதெல்லாம் என்னால் செய்ய முடியல. ஆனால் தேவன் ரெடியாக இருக்கார், அவர் செய்து முடிச்சுடுவாருங்க. உங்கள் கனவு, உங்கள் விருப்பங்களெல்லாம் அவர் செய்து முடிச்சுடுவார். இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட அது என்னால் செய்ய முடியல. அப்படிப்பட்டதெல்லாம் தேவன் முன்னாடி நின்று செய்வார், முன் நின்று உங்களுக்காக செய்வார். அது அந்த அளவு நிறைவேற்ற அளவுக்கு எனக்கு திராணி இல்லை, தேவனுக்கு எக்கச்சக்க திராணி இருக்கு, அவர் செய்வார். என் பசங்களை இப்படி வச்சிடணும், என் பசங்களை இந்த லெவலில் கொண்டு வந்துடணும், தேவன் கொண்டு வருவார். என் குடும்பத்துக்கு இதெல்லாம் நான் செய்யணும், என் குடும்பத்தை இப்படிலாம் நல்லா வைக்கணும், நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? தேவன் அப்படி நல்லா வாழ வைப்பார், உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவர் முன்னின்று செய்வாருங்க, அவர் முன்னாடி வருவார். ஒரு விதவை அப்படி தான் நினச்சாங்க, ஐயோ என் புருஷன் இல்லை, என் பிள்ளைங்களை நான் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கும் போது, என் கூடயே வச்சுக்கணும் அப்படியே நினைக்கும் போது கடன்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, கடனுக்கு பதிலாக உன் பிள்ளைங்களை கொண்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. கஷ்டமாக இருந்துச்சு, என் பிள்ளைங்க என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியாதே அப்படின்னு கவலைப்படும் போது தேவன் என்ன பண்ணார், அவள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு குடம் எண்ணெயை பெருக வச்சு அதன் மூலமாக கடனை என்ன பண்ணார், கட்டினார். தேவன் இருக்காருங்க, முன் நின்று செய்வார். அந்த பெண்ணுக்காக முன் நின்று என்ன பண்ணார், கடனை அடைத்து கொடுத்தார். அவர் பாக்கெட் வந்து அவர் பணம் போட்டு கட்டினாருங்க. உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியலையோ, இவ்வளோ ஆசைப்படுறேன் அவ்வளோ ஆசைப்படுறேன், அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவாருங்க. அவர் செய்வார், முன் நின்று நடத்துவார், அவர் தலைமை ஏற்றுப்பார். அவர் தலைமையில் எல்லாம் நடக்கும். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை, நம்மளால் ஏதாவது நினச்சா கூட செய்ய முடியலையேங்க, ஆனால் தேவன் நினச்சா செய்ய முடியும். அவர் தலைமை ஏற்று உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து தந்துடுவார், உங்களை ரொம்ப நல்லா வாழ வைப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க இப்படிலாம் நான் வாழணும், அப்படிலாம் என் குடும்பத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, என் பிள்ளைங்களை இந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க விருப்பத்தை எல்லாமே நீங்கள் தலைமை ஏற்று நடத்தி முடிக்க போகிறீங்க. முன் நின்று நீங்கள் செய்து கொடுத்துடுவீங்க. தேங்க்யூப்பா, நன்றியப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களும் ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாக்குவதாக. சாமி, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. அப்பா, கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி அப்பா பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, உமக்கு நன்றி. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம்.
அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வந்து இந்த பூமியில் 1000 வருடம் தங்குவீங்க. 1000 வருடம் அரசாட்சி நடத்துவீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.